பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. என் பேர் லியோ ராஜ்குமார். வேலூர் மறை மாவட்டம் குடியாத்தம் திருமுழுக்கு யோவான் ஆலயம் பங்கிலிருந்து பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதுகு வலி வந்தது. நான் பேசிக்காக கிரிக்கெட் விளையாடுவேன். அது மூலயமா எனக்கு அந்த முதுகு வலி வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையே பாதிக்க ஆரம்பிச்சுது. எப்படின்னா, கொஞ்ச நேரம் என்னால் நிற்க முடியாது. நின்னா நான் மறுக்கிறத உணர்வேன். என்னுடைய இடது கால் மறுக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் உக்காந்தாலும் எனக்கு இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக மறுக்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் வலியாக மாறிச்சு. வலியாக எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாததுனால நடக்க வராது, நடக்க முடியாது. கால் இழுக்கும். அப்படியே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக என்னால் நடக்க முடியாத போயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த இடது கால் சுத்தமாக வேலை செய்யாத போயிடுச்சு எனக்கு. அப்போது சிஎம்சியில் செக் பண்ணும்போது டாக்டருங்க ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், ஒரே வழின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது, அங்கே ஸ்பைனில் ஆப்ரேஷனெல்லாம் பண்ண வேணாம், அது ரொம்ப பாதிக்கும், அது தேவையில்லை, அது ஆப்ரேஷன் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னுலாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த வலியிலே இருந்தேன். அந்த வலி எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். படுக்கையிலே இருந்தேன் 2 வருஷம் கிட்டத்தட்ட. அதுக்கு அந்த வலியோட இது பண்ணேன். எப்படி எனக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிச்சு. பயப்படுவேன். என் வாழ்க்கை எப்படி பெட்டிலே முடிஞ்சிருமான்ற மாதிரி பயப்படுவேன். அப்படி தான் இருந்தேன் நான். யாருன்னா நிற்கிறவங்கள பார்த்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களால நிற்க முடியுது, நம்மளால் நிற்க முடியலையேன்னு. யாருன்னா நடக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களால நடக்க முடியுது, நம்மளால் நடக்க முடியலையேன்னு. ஏன்னா நான் நல்லா ஓடி விளையாடின்னு இருந்தவன். ஒரே பெட்டில் 2 வருஷம் இருக்கும்போது என்னுடைய இதுவே மாறிடுச்சு. எப்படின்னா, எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க கையை பிடிச்சின்னு அழுவேன். நீ என்னை விட்டு தூரம் போயிடாத, போனால் நான் எதனா பண்ணிப்பேன்னு. அந்த அளவுக்கு பயம் வரும் வாழ்க்கை மேலே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் எங்கள் கோயிலில் லூர்து மாதா சுரூபம் இருந்ததுங்க. அந்த சுரூபத்தாண்ட போயிட்டு நான் வேண்டின்னு இருந்தேன். அழுதேன் மாதா கிட்ட. அழுது வேண்டின்னு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, என்னை பழைய மாதிரி நடக்க வைக்க முடியும், இது பண்ண முடியும்னா எனக்கு இந்த உயிரை கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த உயிரை எடுத்துங்கன்னு தான் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. இப்படியே தான் ப்ரேயர் பண்ணேன் நான். என்னுடைய உயிரை எடுத்துங்க, என்னால் இப்படி இருக்க முடியல, என்னால் இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் பெட்லேயெல்லாம் இருக்க முடியாது, ஒன்று என்னை நல்லாக்கி விடுங்க, இல்லைனா என்னை எடுத்துங்கன்னு தான் நான் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுமே மே ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, மே மாதம் மட்டும் பூக்கும் சிவப்பு கலர் ஃப்ளவர். அது ஒரு பஞ்சாக என் கையில் இப்படி ப்ரேயர் பண்ணிருக்கிறேன். ஒரு பஞ்சாக என் கையில் வந்துச்சு. அது எப்படின்னா, நான் உடனே மேலே திரும்பி பார்க்குறேன். மேலே பறவைகள் எதுவும் இல்லை, குரங்கு எதுவும் இல்லை. பறவை இருந்தாலும் அந்த அவ்வளோ பூவுங்களை பறவைனால உடைக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கிளையா, அவ்வளோ பெரிய கிளை. அது பூ, அந்த கிளை ஃபுல்லாக பூ. இன்னும் அந்த பூவை நான் பத்திரமா தான் வச்சுன்னுக்கிறேன். பல வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த பூ என் கையில் விழுந்தது. அந்த கையில் என் பூ விழுந்ததுமே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு, மாதா ஏதோ நம்ம இதில் பண்ண போகிறாங்கன்ட்டு. அங்கேருந்து போயிட்டு வீட்டில் படுத்துன்னு இருந்தேன். ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு என் கூட கிரிக்கெட் விளையாடுற ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, அவர் ஆம்பூர் இங்கே, ஆனால் பெங்களூர்லேருந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இம்மீடியட்டாக அந்த டாக்டரை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த டாக்டர்கிட்ட கேட்டால் அப்பாயின்மெண்ட் பேஸுன்னாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த டாக்டரை போய் பார்த்தேன். நானும் டாக்டர் போய் பார்க்குறேன்னதும் அவரும் எதனா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவார், அப்படி இப்படின்னு யோசித்தேன். ஆனால் அவர் சொன்னது என்னன்னாக்கா, எனக்கு 4 வீக்ஸ் டைம் கேட்டார். 4 வாரம் எனக்கு நேரம் கேட்டார். 4 வாரத்தில் உங்களை நான் நடக்க வைக்கிறேன்னார். எந்த விதமான மருந்தும் கிடையாது, எந்த விதமான மாத்திரையும் கிடையாது, வெறும் எக்ஸசைஸ். இன்றைக்கி வரைக்கும் நான் நடந்துன்னுக்கிறேன். அந்த வாழ்க்கையிலேருந்து நான் திரும்ப இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு மாதா மட்டும்தான் காரணம். மரியே வாழ்க. இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, புனித லூர்து அன்னை அவங்கக்கிட்ட நம்ம வேண்டணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்பவே முடியாத அதிசயங்களெல்லாம் நடத்துவாங்க. இன்றைக்கும் நம்ம மறை மாவட்டத்தில் இருக்கிற பேராலயம் சேத்பட்டில் இருக்கிற மலைக்கு பின்னாடி இருக்கிற தீர்த்தத்தை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் குடிச்சுன்னு இருக்கிறேன். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை தான் நம்பி குடிக்கிறேன். அந்த புனித நீரை குடிக்கிறதுனால பல அற்புதங்கள் நடக்குது. நீங்களும் வாங்க,
அந்த புனித நீரை வந்து எடுத்து குடிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்களும் உணருவீங்க. மரியே வாழ்க.